லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் வந்து கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 6 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 6 மாடுகளுமே நல்ல பெருவட்டான மாடுகள், அதிகமான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள். ஹெச்எஃப் கிராஸ் மாடுகளும் இருக்கு, ஜெர்சி கிராஸ் மாடுகளும் இருக்கு. வாங்க, இந்த மாடுகளை எல்லாத்தையுமே ஒரு பார்வை பார்த்துடலாம். இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம இப்ப முதலாவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு, 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சனியா இருக்கு. கன்று போடுறதுக்கு ஒரு 10 இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. பொதுவா நம்ம இப்ப பார்க்கக்கூடிய மாடுகள் எல்லாமே ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள். இந்த மாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆயிக்கும். சில பேர் வந்து நினைப்பாங்க, எனக்கு வந்து ஹெச்எஃப் மாடு வந்து வச்சுக்கணும், ஆனா என் வீட்டு கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அது மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது மாதிரியான ஹெச்எஃப் கிராஸ் மாட்டை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாடு நல்ல பெருவட்டான மாடு, தோல் பாலிஷ்ல, முக லட்சணத்துல, கொம்பு குறியில, நல்ல கலர்லயும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தலை ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு ஒரு 2 லிட்டர் சேர்த்து 22 லிட்டர் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு, நல்ல மடிவளம் காம்பு வளம் கொண்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நல்ல கருங்காம்புல நல்ல பெரிய உடலமைப்புல தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல தோல் பாலிஷ்லையும், நெஞ்சு கணத்திலையும், பின் கணத்திலையும் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. 22 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி மாட்டோட விற்பனை விலையை கேட்டு ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, இரண்டாவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் எல்லா மாட்டோட டீடைல்ஸையும் பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டையும் உங்களால நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு. இதுவும் நல்ல பெரிய சைஸ்ல, ஹெவி சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அந்த மாட்டுக்கு சொன்ன மாதிரி இந்த மாடும் கிளைமேட் கண்டிஷன் எல்லாத்துக்குமே வந்து அடாப்ட் ஆகிக்கும். அந்த மாட்டை விட கம்பேர் பண்ணும்போது கூட இந்த மாடு வந்து நல்ல ஹெவி சைஸ்னே வந்து சொல்லலாம். ரெட்டை முதுகுங்க மாடு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ அகலமான மாடு வந்து பார்த்தோம்னா அப்பப்போ ரேரா தான் வந்து கிடைக்கும். தலை ஈத்துக்கே வந்து பார்த்தோம்னா 20 to 22 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த 2ஆம் ஈத்துக்கும் 22 லிட்டர் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். நல்ல கலர்ல மாடு வந்து வேணும், அதிகமான பால் தரவை திறன்ல மாடு வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 22 லிட்டர் கறவை திறன் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும்னு சொல்றாங்க. கறக்க பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே அருமையா இருக்கும். ரொம்பவும் சாதுவான மாடு தான், எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. பண்ணையாளர்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கலாம். பால்ல ஃபேட் ஆஃப் கண்டென்ட்டும் கிராஸ் மாடுன்றதுனால இருக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லி கொடுக்குறாங்க. எவ்வளோ ஜைஜாண்டிக்கா மாடு வந்து இருக்குன்னு பாருங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. விற்பனையாளர் சொல்ற விலையை சொல்லட்டும். நீங்க எந்த அளவுக்கு அனுசரிச்சு கேட்டு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு அனுசரிச்சு கேட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, 3ஆவது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். இப்ப 3ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தோம்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான். இருந்தாலும் ஹெச்எஃப்ல கொஞ்சம் பிரீடு குவாலிட்டியோட வந்திருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 9 மாத சனியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. மாட்டுக்கு வந்து நல்ல கலர் இருக்கு, ஆனா கொம்பு டைப்பை வச்சே நம்ம வந்து சொல்ல முடியும் இந்த மாடு கொஞ்சம் ஹெச்எஃப்ல கிராஸ் மாடு தாங்க. மாடு வந்து பார்த்தோம்னா சுழித்தவர் எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்க வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். மாடு கை கறவைக்கு, மிஷின் கறவைக்கு ரெண்டுக்குமே வந்து செட்டும் ஆயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. முன்பின் மடியில மாடு வந்து மடி எடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல கறவை
கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. 3ஆம் ஈத்து மாடு பல் சேர்ந்த மாடு, கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்கு. 20 லிட்டர் கறவைத்திறன் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. வாங்க 4ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்திடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஜெர்சி கிராஸ்ல ஒரு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லித்தவறு எதுவும் இல்ல. தண்ணி தீவனத்துக்கும் அதே மாதிரி மாட்டுக்கிட்ட பிரச்சனை இருக்காது அப்படின்னு தாங்க சொல்றாங்க. இந்த மாடும் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சி என்கிற கிராமத்துல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி வந்து அவைலபிளுங்க. இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுமே அதிக கறவைத்திறன்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுகளும் HF கிராஸ் மாடுகளாகவும் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுகள்ல உங்களுக்கு எந்த மாடு வேணும்னாலும் டைரக்டா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். இல்ல நான் HF கிராஸ் பிரீடு மாடே ஒரு 4-5 வேணும், எனக்கு என் ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அடாப்ட் ஆகக்கூடிய மாடுகளா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நேர்லயே கிளம்பி இந்த இடத்த விசிட் பண்ணி உங்களுக்கு இந்த மாடுகள்ல எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த மாடுகளை நீங்க தாராளமா சூஸ் பண்ணியே வாங்கிக்கலாங்க. 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழித்தவர் எதுவும் இல்ல. இந்த மாடும் 20 லிட்டர் கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஜெர்சி கிராஸ் மாடு, நல்ல மடிவளம் காம்பு வளம் இருக்கக்கூடிய மாடு தான். சுழித்தவரும் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு தலையீத்து HF மாடுங்க. HFல கொஞ்சம் கிராஸ் பிரீடு கொண்ட மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடு 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. தலையீத்து மாடு தான், 2 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு தாங்க. 2 பல்லே மாடு வந்து நல்ல சைஸ்ல இருக்கு. நல்ல கலர்லயும் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்துல பருவாச்சின்ற கிராமத்துல இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. இதாவது இந்த 6 மாடுகளுமே ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை அனுசரிச்சு கேட்டு வாங்கிக்கோங்க. தலையீத்து மாடா இருக்கிறதுனால இன்னொரு 7-8 கண்ணுக்கு இந்த மாட்டை உங்களால வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். ஒரு 2 கண்ணுக்கு கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் நல்ல விலைக்கு மாட்டை வந்து விற்க முடியும். நல்ல சைஸ்ல நல்ல கலர்ல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இளமையான HF மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்த மாட்டை பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 3ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடு. நல்ல ஹெவி சைஸான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாடு வந்து எவ்வளோ சைஸ்ல இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த அளவுக்கு மடி லூஸும் இன்னும் மாட்டுக்கு மடி சுருக்கம் நல்லாவே இருக்கு. நல்ல காம்பு வளம் நீட்டமான காம்புல தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஜெர்சிலேயே வந்து பார்த்தோம்னா பிளாக் மெஜாரிட்டியில விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மாடு தான். நல்ல ஹெவி சைஸ் மாடுங்க. மாடு வந்து நடக்கிறதே வந்து பாருங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு உடலுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. ரெட்டை முதுகுல விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 25 லிட்டர் கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய எந்த மாடுமே சுழித்தவர் இல்லாத மாடுகள் தான். HF கிராஸ் மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள் தான். எனக்கு HF கிராஸ் மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள் வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாடுகள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு, எல்லா ஏரியா கிளைமேட்டுக்கு, மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் குளிரா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மாடு வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். கறவைத்திறனும் ஓரளவுக்கு நல்ல கறவைத்திறன் எடுத்து கொடுக்கும். பாலில் ஃபேட் SNF கண்டென்ட் இருக்கும். நல்ல லாபகரமான மாடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மினிமம் டீட்டெயில்ஸ் தான். ஏன்னா விற்பனையாளர் சொல்கிற டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறோம். நீங்கள் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. நன்றி.